ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரே நாளில் உங்களோட ஆசை, கோரிக்கை, வேண்டுதல் இது எல்லாம் நிறைவேறணுமா? இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்க. இது மகா பெரியவா தன் பக்தர்களுக்கு அறிவுறுத்தின ஒரு அருமையான பிரம்ம முகூர்த்த வழிபாடு. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை முடிக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் சிரமப்படாமல் நம்ம நினைக்கக்கூடியதை அடைஞ்சிட்டா அதுமாதிரி நமக்கு ஒரு அக்கறை இருக்காது. கிடைச்ச விஷயத்த பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிரதையாகவும் இருக்க மாட்டோம். கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் துன்பம், கொஞ்சம் துயரம், கொஞ்சம் முயற்சி, இது மாதிரி சேர்ந்து கிடைக்கக்கூடிய வெற்றி தான் நம்மக்கிட்ட எப்பவுமே நிலையாக இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையும் சுலபமாக கிடைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம விடுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரே நாளில் வேண்டுதல் பழிக்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு வழிபாடு தெரிஞ்சால் அது எந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை நம்மளோட சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் ரொம்ப சுலபமான மகா பெரியவர் தன் பக்தர்களுக்கு அறிவுறுத்தின ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரே நாளில் உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு மாதமும் வரக்கூடிய கரி நாளில் இந்த பூஜை நீங்கள் செய்யணும். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் கரி நாள் என்னைக்கு வருது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே கரி நாளில் எந்த விதமான சுப காரியங்களும் பண்ண மாட்டாங்க, விசேஷங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு தினம் நம்ம தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணலாம், அது தவறு கிடையாது. கரிநாள் அப்படிங்கிறது கருப்பண்ண சுவாமி, காளி, அங்காள பரமேஸ்வரி, முனீஸ்வரன் இது மாதிரி பல தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். கரிநாள் அன்னைக்கு அதிகாலையே எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் படைக்கணும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள. நீங்கள் 4:30 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ண முடியலனா கூட குறைஞ்சது ஒரு 5:30 மணி 6 மணிக்குள்ளேயாவது இந்த தீபத்தை ஏற்ற முயற்சி பண்ணி பாருங்க. ஒருவேளை கருப்பு திராட்சை பழம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா கடைகளில் கருப்பு உலர் திராட்சை விற்கிது, அதை கூட நீங்கள் வாங்கி இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். நாளைக்கு கரிநாள், நீங்கள் நாளைக்கு படைக்க போறீங்கன்னா முதல் நாளே இந்த திராட்சை பழத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக அகல் விளக்கு ஏற்றி வச்சு ஒரு தட்டில் கருப்பு திராட்சை பழம், அது ஃப்ரெஷ்ஷான பழமாக இருந்தாலும் சரி, உலர் திராட்சையாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நைவேத்தியமாக படைச்சிட்டு அந்த நேரத்தில் உங்களோட குல தெய்வம், இஷ்ட தெய்வம் இது எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் ஒரே ஒரு நாளில் பழிக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது நம்ப முடியாத ரொம்ப அரிய தகவலாக தான் இருக்கும். ஆனால் உங்களோட கோரிக்கை நியாயமாக இருக்கு, அது உடனடியாக நிறைவேறுங்கிற பட்சத்தில் இந்த வழிபாட்டை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். அது கூட கரிநாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். மற்ற நாட்களில் பண்ணுறதை விட கரி நாட்களை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கருப்பு திராட்சை அகல் வழிபாடு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.